வாழ்க வளமுடன்மா. குரல் சரியா இருக்குங்களா? கொஞ்சம் சவுண்ட் வைங்கம்மா, லோவா கேக்குது. ஓகே, இப்போங்கம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப கரெக்டா இருக்குமா? நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. இந்த சிந்தனைக்கு நல்வாய்ப்பளித்த WCSC IT ஆழியார் இயக்குநரகத்துக்கும் அதன் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், அறிமுகப்படுத்திய ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தலைப்புக்குள்ள போகலாங்க. மதிப்புணர்வு, மதிப்பு கூட்டல் உணர்வு. மகரிஷி தான் இயற்கை சமுதாயம் என்ற கட்டமைப்பை சொல்லியிருப்பாங்க. இப்ப எதை மதிக்கணும், எதை உணரணும்? அப்போ ஒவ்வொரு எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்துள்ளதுதான் இறை சக்தி, இறையாற்றல். அப்போ ஒவ்வொன்னையும் நாம மதிக்கணும் அப்படின்னு தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு மகரிஷி ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இங்க மகரிஷி என்ன சொல்ல வராங்க? குரு உயர்வை நாம மதித்து, குருவை மதித்து ஒழுகும் போது தப்பாது குரு உயர்வு, அவங்க கிட்ட நாமெல்லாம் இருக்கோம், அப்ப நம்மளையும் அவங்க உயர்த்துவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இதன் மூலமா நம்ம பிறவி பயனை நல்க முடியும் அப்படின்றதான் சொல்றாங்க. அப்ப எந்த பொருளைனாலும், எந்த செயல்னாலும், எந்த குணத்தையும், எந்த உயிரையும் ஒருத்தர் அடிக்கடி நினைந்தால், இதைத்தான் நம்ம ரொம்ப ஹைலைட்டா கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த பொருளையோ இல்ல எந்த குணத்தையோ எந்த செயலையோ, இப்போ ஒரு கவலையோ கோபமோ இல்ல போட்டி போராமை இந்த மாதிரி ஒரு குணத்தையா, இல்ல மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த மாதிரியா, பூர்ண உடல் நலம் மனவளம் இதையா, இல்ல நோய் இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, இந்த மாதிரி குணத்தையா, இந்த இல்லைன்னா ஒருத்தர் போட்டி பொறாமையா பேசுறாங்க, பின்னாடி கேலி பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு செயலையா, இப்படி ஒவ்வொருத்தருடைய எண்ணமோ இல்ல சொல்லோ இல்ல செயலோ இல்ல எந்த பொருளையும், இப்போ ஒரு டிவி பக்கத்துல பெருசா டிவி வாங்கிட்டாங்க, இல்ல பெருசா கார் வாங்கிட்டாங்க, இல்ல பெருசா வீடு பில்டிங் வாங்கிட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா எதை நாம அதிகமாக நினைக்கிறோமோ அப்ப அதுவாக நாம மாறுகிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். அப்போ நாம எதை நினைக்கணும்? நமக்கு என்ன வேணும்? நமக்கு பூர்ண உடல் நலம் வேணும், மனவளம் வேணும், இதெல்லாம் நமக்கு இயல்பாக வேணும். இதற்கான பயிற்சிகளையும் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப மனிதம் இருக்கும் மனிதன், கருணை இருக்கும் கடவுள், கண்ணியம் உள்ள ஆண்மை, கட்டுப்பாடு உள்ள பெண்மை, புரிதல் உள்ள நட்பு, நம்பிக்கை உள்ள நேசம், ஒற்றுமை உள்ள சகோதரத்துவம், அன்பு உள்ள உறவுகள், நோக்கம் நிறைந்த இலக்கு உள்ள ஓட்டம், கடிவாளம் உள்ள குதிரை, இளமையில் கற்கும் கல்வி, முயற்சியுடைய கனவு, புண்ணியபலமுடைய பிறப்பு, அழுகையுடைய இறப்பு, இந்த வரிசையில் காலத்தோடு கிடைக்கும் ஞானமும் மதிப்பு உடையது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ மகரிஷி ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க, மனிதனின் மகத்துவமும் கடமையும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. மனிதனின் பெருமதிப்பை மனிதன் காணா மயக்கத்தால் இன்னிறந்த பல குற்றங்கள் மனிதரிடை அதிகரித்து இனிய வாழ்வை மாசுபடுத்தி துன்பம் பெருக்க கண்டோம். தன்னுடைய மதிப்பை தானே தெரிஞ்சுக்காம அந்த ஐம்புலன் மயக்கத்தினால எண்ணிறந்த எத்தனையோ குற்றங்கள் செய்து இப்ப மனிதரிடையே இது பலவாறாக பெருகி இப்ப இனிய வாழ்க்கையை மாசுபடுத்தி துன்பம் பெருக்க கண்டோம். இப்ப மனிதர்கட்கு பிறந்த முதல் இறக்கு மட்டும் மண்ணுலகில் சமநீதியாக வாழ மனிதன் என்ற முறையினில்
நீ செய்தது என்ன அப்படின்னு மகரிஷி கேட்கிறாங்க. மறந்திருந்தால் இன்று இப்போ விழிப்புக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமநீதியாக வாழ முடியல அப்படின்னா மனிதன் என்ற முறையினில் நீ என்ன செய்தாய், இதுதான் மறந்திருந்த அப்படின்னா நீ இப்போ விழித்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் அப்படிங்கிறது இருவழி பாதை. அதை பெறணும் அப்படின்னா அதை நாம கொடுக்கணும். எல்லாமே இங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அப்போ இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னமோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்குது. ஒரு சிறு பேனா மையும் நிரபராதியோ இல்ல குற்றவாளியோ தீர்மானிப்பது நீதிபதியின் அந்த பேனா கையில் இருந்தா இல்லையா? அப்போ ஒரு பேனா மை நிரபராதியா இவன் இல்ல குற்றவாளியா அப்படின்னு தீர்மானிக்கிறது நீதிபதியின் கையில் இருக்கும் பேனா மை. அப்போ சிற்றெரும்பும் சித்தத்தை கலைக்கும் யானையின் காதில் புகுந்தார். இது அதாவது இது ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு எறும்போ யானையோ இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விலங்கினம் இயற்கை அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். இப்போ சிற்றெரும்பும் சித்தத்தை கலைக்கும் யானையின் காதில் புகுந்தார். இப்ப பாதுகையும் அரசாலும் உபயோகப்படுத்தியது ராமனாயிருந்தார். இப்ப வைத்திருக்கும் பொருள் தீர்மானிப்பதில் அது கொண்ட மதிப்பை இருக்கும் இடமே தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். கல்லானது உளிப்பட்டு சிலையானால் கோவில் கருவறையில் இருக்கு, வெறும் கல்லாய் கீழே கிடந்தால் கண்டவர் காலுக்கடியில இருக்கு. மனிதனும் இப்படித்தான், தன் மதிப்பு அறிந்த இடத்தில் இருந்தால் போற்றப்படுவான், சம்பந்தமில்லாத இடத்தில் இருந்தால் வெறும் கல்லாய் மிதிக்கப்படுவான் அப்படின்னு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தெய்வ அறிவே திருந்திய அறிவாம். தெய்வ அறிவுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அறிவு. அப்ப அது திருந்திய அறிவாகத்தான் இருக்கு. எப்பன்னா ஃபைன் டியூன், குரு உயிர்கலப்பு பெறும்போது அதை ஃபைன் டியூன் பண்ணி அறவழியில வாழும்போது அது திருந்திய நல்ல அறிவாக இருக்கு. இப்போ உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே. அதாவது உய்யும் அப்படின்றது என்ஜாய் பண்றது, நம்ம ரசிச்சு நேசிச்சு அதை அனுபவிக்கிறது, அனுபவிக்கிறதுன்றது. அப்ப அந்த நல்வழி எப்படி கிடைக்கும் அப்படின்னா உள்ளுணர் தவமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு தவத்தை நமதாக்கி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்வழி நமக்கு கிடைக்கும். அப்ப செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை அரும் பிறவித்தொடர். அப்ப நம்ம செய்யக்கூடிய வினைகள் செயல்களை சீரமைக்கும் போதுதான் சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பாக இந்த பிறவித்தொடர் அரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எத்தனையோ பிறவிகளாக நம்ம கஷ்டப்பட்டு உழண்டு இந்த பிறவி வந்திருக்கோம். இந்த பிறவியில யோகம் கிடைச்சிருக்கு, யோகக்கலை கிடைச்சிருக்கு. அப்ப இந்த பிறவியில நாம நம்மளுடைய களங்கங்கள் எல்லாம் போக்கும் போது நமக்கு பிறவித்தொடர் அரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதை பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருக்காங்க. அந்த வழியா ஒருத்தர் கார்ல வரும்போது அந்த குழியில மாட்டிக்குது அவங்களுடைய கார். அப்ப அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது, நீங்க அந்த விவசாயி ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட குதிரை இருக்கும், நீங்க போனீங்கன்னா அந்த குதிரையை வச்சு நீங்க காரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யோசனை சொல்றாங்க. அப்போ காரில் வந்த ஒருவன் அந்த பள்ளத்துல விழுந்த காரை பார்த்தாரு விவசாயி. குதிரை காரில் ஒரு முனையும், அதாவது கார்ல ஒரு முனை கயிறையும் குதிரை கட்டி இழுக்கிறதுக்கு தோதுவா, அதுக்கு எப்படி அவங்களுக்கு தானே தெரியும். அப்ப அந்த இடத்துல குதிரைக்கு ஒரு கயிறையும் போட்டு கட்டிட்டு 15 நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. இப்ப 15 நிமிஷம் சைலண்டா இருந்த உடனே அதுக்கப்புறமா சொல்றாங்க, டே மாண்டி அந்த காரை இழு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டே பெய்லி அந்த காரை இழு அப்படின்றாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துல டே கெய்சி காரை இழுடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குதிரை அமைதியா இருக்கு. இப்ப இவன் வந்தவனுக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா டே பட்டிராஜா அந்த காரை நீயும் சேர்த்து இழுடா அப்படின்னு சொன்ன உடனே கார் பலம் கொண்ட மட்டும் இழுக்குது, காரு வெளியே வந்துருச்சு. அப்போ வந்தவனுக்கு சந்தேகம், நாம 3 பேர் தானே இங்க இருக்கோம், ஆனா விதவிதமா பேர் சொல்லி கூப்பிடுறீங்களே ஐயா, ஆனா அப்பெல்லாம் இழுக்கிற குதிரை கடைசி பேர் சொன்னதும் இழுத்துச்சே, அது எப்படி அப்படின்னு கேட்டாராம். இப்ப விவசாயி
சொல்றார், அந்த குதிரைக்கு கண்ணு கிடையாது, அது வந்து பட்டி ராஜான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து பட்டி ராஜா. அதுக்கு கண்ணு தெரியாது. ஆனா எடுத்த உடனே காரை இழுன்னா அதுக்கு பயம் வந்துடும். அதனால அது இழுக்காமல் கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கூட விதவிதமா பேரை சொல்லி கூப்பிடும் போது கூட ஒரு 4-5 குதிரை இருக்குது அப்படின்னு அது நினைச்சுக்கும். அப்போ வேறு சில குதிரைகளும் தான் கூட சேர்ந்து இழுக்குது அப்படின்னு நினைச்சு அந்த வார்த்தைக்கு வலிமை கொடுக்கும் போது அது தன்னுடைய பவரை கொடுத்து இழுத்து காரை வெளியே கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்போ ஒரு விலங்கினம் தான், அந்த விலங்கினத்துக்கும் கண்ணு தெரியல, ஆனா எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாரு அவர். இப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது அந்த வார்த்தையின் வலிமை, அதனுடைய உணர்வை புரிஞ்சு அது ஒத்தையாளா தான் மட்டும் இழுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாம கூட 4-5 பேர் கூட்டி இழுக்கிற மாதிரியான ஒரு பாவனையை அங்க உண்டு பண்ணி அப்ப தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப யாரிடமாவது வேலை வாங்கணும் அப்படின்னா அன்பான சொற்களை அவங்கள மதித்து சொல்லி வேலை வாங்கும் போது அவர்களிடம் ஈஸியா வேலை வாங்க முடியும். ஆனா அதிகாரமோ இல்ல அதிகாரத்துல உள்ளவங்களோ இல்ல பொறுப்பில் உள்ளவங்களோ தன்னுடைய அகங்காரத்தை காட்டினா வேலை வாங்கவே முடியாது. அப்ப மதிக்க தெரிந்தவர்கள் கிட்டதான் மதிப்பு கிடைக்கும், கொடுக்கவும் முடியும் அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வெளி உலகை பார்ப்பது கண்ணா இருந்தாலும் நமக்குள்ள நம்ம எதுவுமே நாம உருவாக்கல. ஒரு பிடி மண்ணை நாம உருவாக்கல, ஒரு சொட்டு ரத்தத்தை நாம உருவாக்கல, ஹார்ட்டையோ லிவரையோ கிட்னியோ இல்ல பேங்க்ரியாஸோ இல்ல ஸ்பிளீனோ அதான் மண்ணீரல் கல்லீரல் கணையம் எதையுமே நாம உருவாக்கல. இத்தனையும் இயக்கிக்கிட்டு இருக்கு உள்ளுக்க. சுவாசம் கூட நாம மூச்சு இழுக்கிறோமா விடுறோமானா இல்ல, இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த இறை அறிவு உள்ளுக்க இருக்கக்கூடிய இந்த இறை சக்தியான இந்த அறிவு, இதை நாம மதிக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்போ இப்பதான் பார்த்தேன், ஒரு இதுல பார்க்கும்போது ஒரு மனிதனின் உடலின் முழு மதிப்பு எவ்வளவு அப்படின்னா, இருதயத்துக்கு 7.5 கோடியாம், கல்லீரலுக்கு 4 கோடியாம், சிறுநீரகத்துக்கு 2 கோடியாம், வயிறு கண்ணு அந்த மாதிரி மூளை தோல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விலை சொன்னா மொத்தம் 341 கோடி. நம்மளுடைய உயிருள்ள இந்த உடம்புக்கு 341 கோடி விலை மதிப்புடையதாகும் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். உயிரற்ற உடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு 4 கோடி விலை. அப்போ உயிருள்ள இந்த உடம்பை நாம எவ்வளவு பத்திரமாக மதிப்புடையதாக பேணி காக்கணும் அப்படிங்கிற அறிவை நமக்கு கொடுத்தது யாரு? நம்மளுடைய குரு. அதற்காக உடற்பயிற்சியை கொடுத்திருக்காங்க, காயக்கல்ப பயிற்சியை கொடுத்திருக்காங்க, நமக்கு அகத்தாய்வு பயிற்சியை கொடுத்திருக்காங்க. எதுக்காக? நாம நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளை சுத்தி உள்ளவங்களையும் நாம நல்லபடியாக வச்சிருக்க முடியும். நம்மளை நாம நேசித்து மதித்து வாழ்ந்தால்தான் சுத்தி உள்ளவங்களையும் நம்ம மதித்து நேசிச்சு வாழ முடியும். இதுதான் நாம அந்த மதிப்பை நாம கவனிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம சிந்தனையில், எண்ணத்தில், செயலில், உழைப்பில் நாம வித்தியாசப்படணும். இலக்கை நோக்கிய பயணம் இனிதாக முடியும். என்ன நம்மளுடைய இலக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்ற எண்ணம் எவ்வளவோ இருக்கலாம். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய பொருள் வளம், இத்தனையும் அவங்களுடைய திறமை, நோக்கம் எல்லாமே இதுல இருக்கு. அப்போ அந்த இனிமையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளை நாம எந்த அளவுக்கு மதிப்பாக நம்மளுடைய தரத்தை உயர்த்தும் நல்ல எண்ணங்களை நாம வச்சிருக்கணும், நல்ல சிந்தனைகளை நாம வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வாய்ப்புகளை தேடி செல்லணும், எதுவும் நம்ம காலடியில விழாது. ஆனா நம்ம தேடல் எந்த அளவுக்கு இருக்குதோ, அதாவது இறையோடு நம்ம ஒத்தும் உதவியாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது நம்ம இங்க தவத்துல நம்மளுடைய பயிற்சிகளை செய்யும் போது நமக்கு உணர முடியும். அப்ப நம்மை மதிக்க கற்க வேண்டும், முயன்று செயல்பட வேண்டும். எதுவும் செயல்படுத்த முடியும். அப்ப அதுக்கு பிளான் பண்ணணும், பிளான் பண்ணி செயல் வடிவம் செய்ய வேண்டும், திட்டம் தீட்டணும், செயல் வடிவம் கொடுக்கணும், முடித்திட முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு இதை முடிச்சிடணும் அப்படின்னு அதை டார்கெட் வச்சாச்சுன்னா அதை முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை எண்ணமாக வைத்திருக்க கூடாது, அதை செயலில்
நாம கொண்டு வரணும். அப்போ நம்மில் உள்ள நம்பிக்கை தான் நம்மை வசப்படுத்தும், வாழ்வை செழுமையாக்கும், ஜெயமாக்கும். நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும் அவங்களுக்கு சவால்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். எத்தனையோ பேரு நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மதிப்புடையதாக நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறோம் அப்படிங்கிறது, நம்ம நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், சூழ்நிலை உந்து ஆற்றல் மூலமாக நம்ம சில நெகட்டிவ் தாட்ஸை நாம கொண்டு வந்துடுறோம். ஆனா அதெல்லாம் மாத்தி அமைக்கிறதுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக வேணும். பாசிட்டிவா மாத்தணும். ஒரு சந்தேகம் அப்படின்னா அதை நம்பிக்கையா மாத்தணும். ஏன்னா எல்லாமே நமக்குள்ள இருந்து வர்ற எண்ணங்கள் தான், வேற எங்க இருந்தும் வரல. சூழ்ந்தெழுத்து மாற்றல்னு சொன்னா கூட நம்ம இங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம எவ்வளவு வலிமையுடையதாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட பாடம் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் அறிவு என்றால் என்ன, ஞானம் என்பது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ பகவான் ராமகிருஷ்ணன் 3 மாணவர்களை அழைத்து, இன்று உங்களுக்கு ஞானம் என்பது எது என்பதை ஒரு செயல் மூலம் விளக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவரையும் ஒரு அறையில் உட்கார வைத்தார். அவர் மற்றொரு அறைக்கு சென்று சிறிது நேரத்தில் வெளில வந்தாங்க. அப்போ அறையின் கதவுகளை மூடிட்டு அந்த மூவர் பக்கத்துல வந்து அமர்ந்தாங்க. முதல் மாணவனை பார்த்து, அந்த அறையினுள் உள்ள 3 குவளை, 3 குவளையில பால் இருக்கு, அதில் நீ ஒரு குவளை பாலை பருகி விட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவன் உள்ளே போன உடனே தங்கம், வெள்ளி, வெண்கலம் அப்படின்னு 3 குவளை இருக்கு, அதுக்குள்ள பால் இருக்கு. இப்ப தங்க குவளையில இருந்த பாலை எடுத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு பருகினான். அப்புறம் வெளில வந்தான். அப்புறம் 2வது மாணவன் உள்ள போனான். தங்க டம்ளர்ல வந்து பால் இல்லாததை பார்த்து அதுல இருந்த பால் தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கமுற்றான். அப்புறம் அதுக்கு அடுத்த மதிப்பினை கொண்ட வெள்ளி குவளையில இருந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு ஓரளவு நிறைவோட வெளில வந்தான். 3வது மாணவன் உள்ளே சென்றதும் காலியாக கிடந்த தங்கம், வெள்ளி குவளைகளை பார்த்ததும் கோபம் தலைக்கேறியது. எனக்கு வெண்கல குவளை பாலா, யாருக்கு வேண்டும் இது அப்படின்னு ஆணவம் கொண்டான். நான் என்ன அவ்வளவு தாழ்ந்தவனா, எந்த விதத்தில் நான் தாழ்ந்தவனாகி விட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி அப்படின்னு குரு குடிச்சிட்டு வர சொன்னாங்களே அப்படிங்கறதுனால ஒரு வருத்தத்தோட அதை குடிச்சிட்டு கவலையோட போய் நிக்கிறான். இப்ப பகவான் ராமகிருஷ்ணன் மூவரையும் பார்த்து, பாலை குடித்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க. முதல் மாணவன் மகிழ்ச்சி பூரிப்புடன் தங்க கோலையில் பால் குடித்தேன் அப்படின்னு சொன்னான். இப்ப நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் குருவே அப்படின்னு சொன்னான். 2வது மாணவன், எனக்கு தங்க கோலையில் பால் கிடைக்கல, ஆனா அதுல வருத்தம் இருந்தாலும் வெள்ளி கோலையிலாவது கிடைச்சதே அப்படின்னு மகிழ்ச்சி ஓரளவுக்கு இருக்கு அப்படியே குருவே அப்படின்னு சொல்றான். அப்போ 3வது மாணவன் வந்து அவனுக்கு அழுக வருது, சொல்றதுக்கு முன்னாடியே அழுக வருது. 3 பேர்களில் மிகவும் துரதிருஷ்டக்காரன் நானே குருவே, எனக்கு வெண்கல குவளையில் பால் கிடைத்தது என்றான். அப்படி சொன்ன உடனே மூவரும் பேசியவற்றை அமைதியாக கேட்ட பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னாங்க, மாணவர்களே, தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய 3 குவளைகளிலும் ஏலக்காய், குங்குமப்பூ சேர்த்து சுண்ட காய்ச்சிய சுவையான பசும்பால் ஒரே அளவில் இருந்தது. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. பாலை பருக போகிற மூவருக்குமே அதிலிருந்து ஒரே மாதிரியான சுவையும் சத்துவ குணமும் தான் கிடைக்க போகிறது. அதிலும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா நீங்க மூவருமே நினைத்தது வேறு. பால் ஊற்றி வைத்திருக்கும் குவளைகளின் மதிப்பை பற்றியே உங்கள் மனம் யோசிச்சது. பாலின் குணம், சுவை, ருசி ஆகிய அனைத்துமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கல. அதனால நீங்கள் பண்டத்தை விட்டுவிட்டு பாத்திரத்தையே பார்த்துள்ளீர்கள். பாத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவது அறிவு. அதில் உள்ள பண்டத்தை நுகர்ந்து அனுபவித்து இன்புறுவது ஞானம். நீங்கள் அறிவை கொண்டு புறத்தோற்றத்தை பார்த்தபடியால் அது எதனால் ஆனது, மதிப்பானதா, மதிப்பு குறைவானதா அப்படின்னு சிந்திச்சு அதில் உங்களது கவனம் முழுமையாக சென்றது. ஆனா பாலில் உள்ள சுவையை அனுபவிக்காமல் விட்டுவிட்டீர்கள். நீங்கள் அறிவு கொண்டு பார்க்காமல் ஞானம் கொண்டு பார்த்திருந்தால் அதில் உள்ள சுவையை அனுபவித்து மூவருமே ஒரே மாதிரியான மனநிலையை கொண்டு வந்து ஒரே மாதிரியான அனுபவத்தை பெற்று இருப்பீர்கள்.
ஞானிகள் பண்டத்தை பற்றியும் அதன் பயன் பற்றியுமே பார்ப்பார்கள். பாத்திரங்களுக்கு மதிப்பு தர மாட்டார்கள். மண் சட்டியில் ஊற்றி கொடுத்தால் கூட ஆனந்தமாக பருகிச் செல்வார்கள். எனவே ஏன்னா ஞானிகள் அனைத்திலும் உள்ள இறைவனை நுகர்ந்து அனுபவித்து ஆனந்தமடைவார்கள். இதுவே ஞானத்தின் உச்சம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி முடிச்சதும் 3 பேருக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடு தெளிவா விளங்குச்சு. தான் செஞ்ச தவறையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படித்தான் நம்ம பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய மோகம், செலவு இதெல்லாம் நாம வெளிப்புற வாழ்க்கைக்கும், நம்மளுடைய புற உடலுக்கும், புற பொருட்களுக்கும், புற நிகழ்ச்சிகளுக்கும் மரியாதை மதிப்பு கொடுக்கிறோமே தவிர உறவுகளுக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு உயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் எதையுமே நாம கொடுக்கறது தவறுறோம். அப்போ இத நாம இப்போ இன்னைக்கு குடும்பத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை இருக்கு, இல்ல வேற கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா, அப்ப இது மனித உயிர்களுக்கு உண்டான புரிதல் கம்மியா இருக்கு. அப்போ அவங்கள மதிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய இறையாற்றல் தான். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஞானியா அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம். ஆனா நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பயிற்சி செய்ய 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 கண்டிப்பாக இறை சக்தி தான் எல்லாமாக வந்திருக்கு அப்படின்றத பழக்கத்துக்கு கொண்டு வரணும். நம்ம பயிற்சி, அதாவது முயற்சி, பயிற்சி, இதுதான் நம்ம பழக்கம், வழக்கம், ஒழுக்கமாக மாறும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒழுக்கத்துக்கு மாறி வரும்போதுதான் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய உறவுகள், இப்போ ஏன்னா மொபைலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வீட்டுல உள்ள மனைவிக்கோ இல்ல வாழ்க்கை துணைக்கோ இல்ல பெற்றோருக்கோ மாமியார் மாமனாருக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ கொடுக்கறது இல்லை. வந்தா மொபைல எடுத்துட்டோ இல்ல லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க அவங்கவுங்க மொபைலோ இல்ல விளையாட்டு ஏதாவது பிளே கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையான ஒவ்வொருத்தர் வீட்லயும் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இங்க காணாம போகுது. எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தனித்தனியாக அந்த வீட்டுக்குள்ள வாழ்றாங்க. அப்போ அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாததுனால கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு வெறுப்பா மாறுது. வெறுப்பு என்ன ஆகுது, நாளடைவுல பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்துருது. அப்போ வாதம் விதண்டாவாதமா மாறுது. இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படின்னா நம்ம மதிக்க கத்துக்கணும். நம்ம மதிப்புணர்வு தான் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வைக்கும். வெளி உலகை பார்ப்பது கண்ணாக இருந்தாலும் உள்ளே இருந்து பார்க்கறது யாரோ அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவு. பேரறிவு தான் இங்க சிற்றறிவாக இருக்கு. ஒளியை கேட்பது காதா இருந்தாலும் காதுக்குள்ள இருந்து கேட்கிறவர் கடவுள். இப்ப உடல் நடமாடி கொண்டிருந்தாலும் உள்ளிருந்து நடமாட செய்பவன் எவனோ அவனே ஆன்மா. சுவாசிக்க செய்பவன், வாசனை அறிய செய்பவன், ஆத்மாவை அறிந்து அதில் ஈடுபாடு கொண்டு எவன் ஒருவன் செயல்படுகிறானோ அவனே பரமாத்மா. அப்ப நம்மளும் அந்த இயற்கையா இருக்கிறதுக்கு முடியும், இறைவனாக இருக்கிறதுக்கு முடியும். அப்போ எந்த இடத்துல நாம மிஸ் பண்றோம் அப்படின்னா, எல்லாம் நான் செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் எல்லாம் நான் என் சொல் பேச்சுதான் நீ கேட்கணும், இதை நான் யாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன், என்னுடைய சொத்து இது இப்படி ஒரு அதிகாரம், ஆணவம், பொருள்பற்று, அதிகாரப்பற்று, இதனாலதான் எல்லாருமே மாறி போகுது. அப்ப மதிப்பு அப்படிங்கிறது இங்க கம்மியா இருக்கு. ஒரு நம்ம எதையுமே மதிக்கிறதுக்கு இப்ப இன்னைக்கு மரம் செடி கொடி எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா வயல்வெளியை டோட்டலா எல்லாம் பில்டிங்கா கட்டி பிளாட்டா வித்துடுறாங்க. அப்ப வயல்வெளி கூட்டல் விவசாயி இஸ் ஈக்குவல் டு உணவு. அந்த காலத்துல வயல்வெளியும் விவசாயியும் உழைப்பும் உணவு நமக்கு கிடைச்சது. இப்ப வயல்வெளி இருக்கு ஆனா விவசாயி காணும். அது என்ன ஆகுது, அடுக்குமாடி கட்டிடமா மாறுது. இப்ப மாடிகள் போதுமா, உணவு வேணும் தானே உயிர் வாழறதுக்கு. அப்ப உணவு உண்ணறதுக்கு வேணும், அதற்கு பயிரிட வயல்வெளி வேணும், அதை உழுவதற்கு விவசாயி வேணும், விவசாயி வாழ பணம் வேணும், அவங்க உயிர் வாடக்கூடாது, அவர்கள் குடும்பம் வருந்தக்கூடாது, அவங்களுக்கு தேவையானது கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் நமக்கு தேவையான உணவு நமக்கு கிடைக்கும். அப்போ விவசாயிகள் வாழ்வதற்கு தேவையான அத்தனையுமே கொடுக்கணும் அப்படின்னா
நாம வந்து இந்த கட்டடமா கட்டுறதுக்கு பதிலாக அவன் அந்த உழுவதற்கான வயல்வெளிகளை, அந்த ஏரி பகுதி வயல்வெளி எல்லாம் நீர்நிலைகள். இப்ப அந்த நீர்நிலைகள்ல பில்டிங் கட்டுனா சுத்தி வெள்ளம் வரும்போது அந்த பில்டிங்கே வெள்ளத்துலதான் இருக்கு. இங்க ஒன்னும் இல்லை, வெள்ளம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துடுது. அப்படி எதுக்கு கட்டி நம்ம வாழணும் அப்படின்னு தான் தோணுது சில நேரம். ஸோ அப்போ இருக்கிற நல்ல நிலப்பகுதியில நல்ல வீடு கட்டி இருக்கலாம், இல்லைன்னா வாடகை வீட்டுல இருக்கலாம், இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் இருக்கலாம், வசிக்கலாம். இத நாம தான் கொஞ்சம் யோசிச்சு, இப்ப கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பது யாருன்னா அரசாங்கம் தான் கொடுக்குது. அப்போ இப்ப அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதெல்லாம் அனுமதி கொடுக்காம இந்த பகுதி ஏரி பகுதி, இது வயல்வெளி, இதுக்கு இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது, கட்டுனா மூழ்கும், தண்ணி வந்து வெள்ளம் வந்ததுன்னா கஷ்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு புரிய வச்சு கண்டிப்பாக எவ்வளவு லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் வாங்காம அதுக்கு நோ அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாரும் இருக்கணும். ஆனா எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு பிழை இருக்கத்தானே செய்யுது. அப்ப நம்மளுடைய எண்ணத்தின் ஆற்றல், நம்மளுடைய எண்ணத்தின் வலிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தவம் செய்யும் போது, தற்சோதனையும் செய்யும் போது நம்ம உலக நல வேட்புல சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் உயிர் உணர்வாக அவங்கள இப்ப ஒரு யாரு ஆட்சியாளர்களோ அவங்க ஒவ்வொருத்தரையும் நாம மனசால நினைச்சு அவங்க வந்து ஒவ்வொரு உயிரையும் அவங்க உணரணும், தன் உயிர் மாதிரி நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய தவம் டெப்தா இருக்கணும், ஆழமாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப அதே மாதிரிதான் விவசாயிகள் வாழணும். அதே மாதிரி பறவைகள் வந்து இப்ப கம்மியாயிடுச்சு, சிட்டுக்குருவியே காணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, காடுகள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பார்க்க முடியும். பறவைகள் மரங்கள் இல்லாததுனால காணாம போகுது, எங்கோ சில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப அமாவாசைக்கு காகத்திற்கு காக்கான்னு கூப்பிட்டா கூட காக்காவை ஒரு காக்கா கூட சில இடத்துல காணும். இப்ப பூமி தாயின் பிள்ளைகள் தானே நம்ம எல்லாருமே. அப்ப இயற்கையை வந்து நம்ம அழிக்க விடலாமா? அப்போ அதை எந்த அளவுக்கு நாம மதிக்கணும், அப்படி நேசிக்கணும் அப்படிங்கறது நாம தானே தெரிஞ்சுக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படிங்கிற பஞ்சபூதங்களும் சேர்ந்தது தானே இந்த பூமி. அப்ப அதுல ஒண்ணு அழிஞ்சாலும் மீதி 4 வச்சுட்டு இந்த பூமியை தாங்குமா? இதை நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அப்ப அது அழிந்தால் நாமும் தான், நமது தேவையும் தான் காணாமல் போகுது அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. பிளாஸ்டிக் நெகிழி வந்து குப்பை மாதிரி அப்படியே வெளியே ஒரு சிட்டிக்குள்ளையாவது குப்பை எடுக்கிறதுக்கு வர்றாங்க. ஆனா கிராம பகுதிகள்ல எல்லாம் யாரையுமே காணும். அந்த இடத்துல எல்லாம் பிளாஸ்டிக் கவர் எல்லாமே அப்படியே போட்டு வைக்கிறாங்க. அப்ப அது மண்ணோட மண்ணா புதஞ்சா வெள்ள நீர் வந்தா தண்ணி போகிறதுக்கு எங்க வழி இருக்கு? இதெல்லாம் நாம கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மதிக்கணும். அப்ப இந்த நெகிழி உற்பத்தியை நாம குறைச்சிட்டு இப்ப வாழையில வாழை மட்டையில எவ்வளவோ இயற்கையில அந்த மாதிரியான நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நாம பயன்படுத்தி நம்ம பூமியை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு தான் நாம சிந்திக்கணும். அப்போ ஆகாயம் தரும் பரிசுதான் இந்த மழை. அப்ப அது மரங்களால் மட்டும்தான் கிடைக்குது. அப்போ நம்ம மழை வாழ்த்து சொல்லும் போது அந்த ஆகாயத்தையும் நம்ம எல்லாவற்றையும் நேசிக்கணும். மழை வந்து ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க அப்படின்னும் போதே நம்ம அங்க கருமேகங்கள் கூடுற மாதிரி பாவனை பண்ணணும், ஏரி குளம் நிறையிற மாதிரி, கிணறு நிறையிற மாதிரி ஒரு பாவனை பண்ணணும். நம்மளை சுத்தி ஒரு 100 மீட்டர் அளவுக்கு தண்ணி, மழை தவம்ல நம்ம செய்வோம் இல்லையா, 100 மீட்டர் சுத்தி நம்ம மழை வர்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணணும். அப்போ இதை நாம மதித்து உணர்ந்து நம்ம பூமியை காத்து அருள வேண்டும். அப்ப நம்ம தான், சமுதாயம், இயற்கை, நம்மளை நாம மதிக்கணும், நம்ம உடம்பையும் மதிக்கணும், இந்த உயிரையும் மதிக்கணும். அதே மாதிரி இயற்கையையும் நாம காப்பாற்றணும், பாதுகாக்கணும், மதிக்கணும். சுத்தி உள்ள சமுதாயம் எந்த ஒரு ரோட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டதிட்டங்களை மதித்து வாழணும் அப்படிங்கறத இந்த சமுதாயத்தினுடைய சட்டதிட்டங்களை மதிச்சு நாம என்ன பண்ணணும், அவங்களுடைய லா அண்ட் ஆர்டரை மதிக்கும் போது நம்ம எல்லாருமே சிக்னல் போட்டாச்சுன்னா அந்த இடத்துல நிக்கணும். ஆனா நிக்காம அங்கதான் யாருமே இல்லையேன்னு கிராஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. இதுதான் நாம எல்லாம் மதிக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்போ இதை நாம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஜென்மடத்து தலைவர் வந்து கந்தலான ஆடையை அணிந்து கொண்டு பணக்காரன் வீட்டுக்கு போனாராம். தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை ஏந்தி உணவு கேட்டாராம். ஒரு பருக்கை கூட போடாமல் விரட்டி அடிச்சுட்டாங்க.
சென் மடத்து தலைவருக்கு. சரிங்களா? அப்போ தன்னுடைய மடத்து மேலங்கியை அணிந்து கொண்டு புத்த மடத்து தலைவர் போல வந்தார். உடனே அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. தன்னுடைய மேலங்கியை கழற்றியவர் அறுசுவை உணவின் முன்பு வைத்துவிட்டு, இந்த உணவு எனக்கில்லை, என்னுடைய மேலங்கிக்கு தான் என்று கூறியவாறு அங்கிருந்து விடை பெற்று போனாராம். அப்ப இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு? பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு, பணம் இல்லாதவங்களுக்கு மதிப்பு இல்லை. இப்போ நம்ம ராம்ராஜ் காட்டன் நாகராஜன் ஐயா அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏதோ மீட்டிங், பிசினஸ் பேசுறதுக்காக அவங்களுக்கு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அவங்க வேஷ்டி கட்டியிருந்ததுனால அவங்கள உள்ள அலோவ் பண்ணல. ஆனா அத அந்த எந்த ஒரு தோல்வியை அதையே சவாலாக மாற்றி அங்கேயே ஆடு கொடுத்தாங்க. ஜெயராஜ் எப்போ அந்த வேஷ்டியை கட்டி அங்கிருந்து ஜெயராம் அவங்கள நடிகர் ஜெயராம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வேஷ்டி கட்டி அந்த இடத்துல இருந்தே போன் பேசிட்டு லிப்ட்ல வர்ற மாதிரி அந்த சீன் இருக்கும். அந்த ஆட் பிலிம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க ராம்ராஜ் காட்டனுக்கு. அப்போ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்களை எப்படி நமக்கு ஏற்றவாறு நம்ம சவாலாக மாற்றி நம்மை மதிக்க செய்யற அளவுக்கு நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு. அப்போ இதை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் மதிப்பு உணர்ந்து நம்ம நடந்துக்கணும். இப்ப இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு மனிதனும் உடலின் மதிப்பு, உயிரின் மதிப்பு, நம்மை சுற்றி உள்ளவர்களின் மதிப்பு, பக்கத்துல உள்ளவங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா உடனே அவங்க மேல கோவப்படுறதை விட்டுட்டு அவங்களுக்கு மனசார வாழ்த்து சொல்லணும். வாழ்த்துக்கு அவ்வளவு வலிமை உள்ளது அப்படிங்கிறது நம்ம தவம் செய்யும் போதே நமக்கு நல்லா தெரியும். அது அந்த அளவுக்கு அவங்களால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது. அதாவது மகரிஷி சொன்னது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். நம்ம வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் போது கண்டிப்பாக இந்த பூமிக்கு நம்ம வாழ்த்து சொல்லும் போது இந்த பூமியில உள்ள அத்தனை ஜீவன்களும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அத்தனையுமே, அப்புறம் ஜீவராசிகள், உயிரினங்கள், மரம், எல்லாமே, ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐயறிவு, மனிதன் வரைக்கும் அத்தனையுமே நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்துறோம். அப்போ இந்த வையகத்தை வாழ்த்தும் போது ஒவ்வொன்றையும் சேர்த்து நம்ம மானசீகமாக வாழ்த்துகிறோம். அப்போ அந்த அளவுக்கு அது ஊடுருவி பாயக்கூடியது. ஏன்னா மோதுதல், சிதறுதல், மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஊடாடிக்கொண்டே இருத்தல். அப்போ மத்தவங்க எவ்வளோ நமக்கு துன்பம் கொடுக்கிறவராக இருந்தாலும் அவங்களையும் நம்மளை மதிக்க செய்யற அளவுக்கு வல்லமை உண்டு இந்த தவத்தின் வாழ்த்துக்கு. வாழ்த்தும் பயணம்ல அது நாம நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க நமக்கு துன்பம் கொடுக்காம அப்படியே அமைதியா விலகிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் உடையது வாழ்த்து. ஸோ இந்த அளவுல நம்ம இன்னைக்கு இந்த சிந்தனையை, இந்த மதிப்பு உணர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி நம்ம இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணும். நம்ம ஒரு அலட்சியமாக கூட நெகிழிய தேவையில்லாம பயன்படுத்தி குப்பையில போடுற மாதிரி போட்டு மண் வளத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. மண் வளத்தை காக்க வேண்டும், உயிர் வளத்தை காக்க வேண்டும். காய்கல்ப பயிற்சி செய்வோம், உடற்பயிற்சி செய்வோம், தவம் செய்வோம், தற்சோதனை செய்வோம், குணநல பேறு அடைவோம், முழுமை பேறு நமக்கு கிடைக்க செய்வோம் என்று கூறி இந்த நல்வாய்ப்பு நிகழ்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி நிறைவு செய்கிறேன். அனைவரும் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. மிகவும் சிறப்பான சிந்தனை. மதிப்புணர்தல் என்ற தலைப்புல நல்ல கதை, அந்த குதிரை கதை நல்லா இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன சம்பவங்களை சொல்லி அருமையா எப்படி எல்லாம் மதிக்கணும், நல்ல ஒரு பாட்டு எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அதாவது நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க, மதிப்பு தெரியாம இருக்காங்க. அதுக்கு இந்த சிந்தனை நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி நல்லா அருமையா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பான முறையில் மதிப்புணர்தல் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை எடுத்து நம்முடைய சிந்தனைகளை உறுதிக்காக அம்மாவை நம்ம வாழ்த்துவோம். பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலமும் மனநலமும் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலன் வாழ்க வளமுடன். அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அன்பர்களே, யாருக்கும் கேள்வி இருந்தா ஐயன் தெரிதல் கேட்கலாம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 2 பேர் ஹேண்ட் ரைஸ் முதல்ல பண்ணிருக்கோம். ராஜாராமன் ஐயா வந்துட்டாரு. ஆமா, ராஜாராமன் ஐயா. ராஜாராமன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு இல்லையா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. லட்சுமி குமரேசனம்மா, அருமையான பேச்சு, நல்லா இருந்தது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு பாடல் பாடினீங்க, நிறைய கதைகள் சொன்னீங்க, நிறைய விஷயங்களா இருந்தது. இந்த கேள்வி என்னன்னா, சொல்லுங்க இந்த ஐயா. மதிப்புணர்தல் அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி ஒரு ம். கண் தெரியாத குதிரை கதை சொன்னீங்களா? எப்படி அது பொருத்தம்? என்ன எதுக்காக சொன்னீங்க? அது எப்படி ஆ, பொருத்தமா? அதாவது ஒரு கண்ணு தெரியாத அந்த ஒரு விலங்கினத்தை கூட அந்த விவசாயி மதிச்சு அது கூட ஒரு 4 விலங்கினம் குதிரை இருக்கிற மாதிரியாக சொல்லி அது அதாவது 15 நிமிஷம் சைலண்டா இருந்து அவங்க அந்த குதிரையை மட்டும் கொண்டு போய் காரை இழுனா இழுக்காது. ஏன்னா அதுக்கு வந்து உடனே ஒரு என்னது நம்மளை மட்டும் இழுக்க சொல்றாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு அந்த விவசாயி மதிப்பு கொடுக்கறாங்க. அது வந்து 5 ஜீவன் தான். ஆனா அந்த 5 ஜீவனுக்கு கூட மதிப்பை கொடுத்து, அது கண் தெரியலன்னா கூட இத்தனை பேரை கூப்பிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து, அப்பனா உடனே 4 பேர் சேர்ந்து இழு அப்படின்ற மாதிரி, அதாவது சேர்ந்து இழுமா அப்படின்னு பட்டிராஜா அப்படின்னு சொல்லும் போது சேர்ந்து அதுக்கு அப்படி ஒரு பாவனை, அதுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் அந்த இடத்துல நான் மதிப்புணர்வுக்காக நான் சொன்னேங்க ஐயா. நல்ல 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 விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த நண்பராக சாம்சங் SM-G88B, உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? அன்மியூட் கொடுத்தாச்சு. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேரு சபரீஷ் அம்மா. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நாங்களே கண்டுபிடிச்சோம். சூப்பர் சூப்பர். ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. ஆக்சுவலி உங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஸ்பீச் கேட்கிறோம் லைவா. ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. எக்ஸலண்டா இருந்தது. ரொம்ப நன்றி. அம்மா எனக்கு ஒரு கேள்வி. ஆக்சுவலி நான் வந்து அவர் ராமராஜ் காட்டன் அவங்க ஓனர் கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க திருப்பூர்ல வந்து ஒரு வேலுக்குடி கிருஷ்ணன் வந்திருந்த போது ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அவரு இப்ப வெளிநாட்டுலாம் போறாரு. நீங்க சொன்ன போது அந்த அவருக்கு கிட்ட பேசின அந்த அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. அதாவது நம்ம அவமானங்களை வந்து அது எப்படி வெகுமானமா மாத்துறது, அந்த அந்த மனோபலம். ஒருத்தர் அவமரியாதை பண்ணும் போது இதை நம்ம மாத்தி அமைக்கணும்னு நமக்கு அறிவுக்கு வருது பாத்தீங்களா. அவர் வந்து ராமராஜ் காட்டனுடைய ஒரு நிறுவனர். அவரை வந்து அவர் மீட்டிங்க்கு மெயினா அவரு தான் வேணும். ஆனா வேஷ்டி கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற அது ஒரே காரணத்துக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல அனுமதிக்கல. இது நீங்க இதுல கூட பார்க்கலாம். எண்ணுவதெல்லாம் உயர்வு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல கூட இதை போட்டிருந்தாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்கையோகா டிவில கூட இது இருக்கும் பாருங்க. சோ அவர் வந்து அது நம்ம எப்படி மாத்தி அமைக்கிறதுன்னு யோசிச்சு அவர் வந்து இதையே ஒரு விளம்பரமா கொடுத்து அங்க இருந்து அவங்க மாத்தி அமைச்சு கொண்டு வந்து திரும்ப அதுக்கப்புறம் தான் உள்ள போய் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு. நம்ம மாற்றம் வந்து எப்படி வரும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர், நமக்குள்ள அந்த நெருப்பு புகஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. நம்மளை யாராவது ஒருத்தர் தாழ்த்திட்டா அது நம்ம வந்து அதை மாத்தி நம்ம மதிப்புடையதாக மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த ஒரு ஃபயர் வந்து எல்லாருக்குமே இருக்கும். மனிதருக்கு கண்டிப்பாக. ஏன்னா பஞ்சபூதங்கள் தானே, நிலம் நீர் நெருப்பு காற்று நெருப்பு இருக்கு இல்லையா. அப்ப அந்த ஃபயர் நம்ம உயிர்ல இருக்குதானே கருமையத்துல. அப்ப அது நமக்கு வந்து தூண்டி விடும், நீ ட்ரிகர் பண்ணும். நம்ம இப்படி சொல்லிட்டாங்க, இதை நீ மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும். சோ இதுதான். சரிங்கம்மா. இப்போ வந்து இவங்க மலேசியா சிங்கப்பூர்ல ரொம்ப பெரிய லெவல்ல நல்லா பண்றாங்க. எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபேமஸ்மா அவங்க ராமராஜ் காட்டன். ரொம்ப சிறப்பு. ஆமா, இன்னும் ஒரே ஒரு கேள்வி நீங்க சொன்னதுல. இப்ப வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைச்சிருந்தேன்னா, இப்போ ஆனா சமுதாயம் வந்து எப்படின்னா அந்த நம்ம சொல்லுவாங்களேம்மா, இப்போ கடையேறாம் பேச்சு மேடை ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ நீங்க இதுல ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்கள வந்து இந்த சமூகம் வந்து அங்கீகரிக்குதான்னு ஒரு கேள்விமா. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து என்ன மெட்டீரியலா என்ன சக்சஸ் இருக்கு அதை தான் பாக்குறாங்களே தவிர நல்ல குணமாங்கிறது ரொம்ப கம்மியா தானே பாக்குறாங்க. அதான் கேட்டமா. அப்படிலாம் அதாவது அவங்க ஒன்றினால் ஒன்று கெடாமல் அவங்க பாத்துக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் பிசினஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ட்ரஸ்டியா ஆழியார்ல இருக்காங்க. அவங்களும் உலக சமுதாய சேவா சங்க துணை தலைவராகவும் இருக்காங்க. அவங்க ஒரு அமௌண்ட்டு ஆழியார் ட்ரஸ்ட்டுக்குன்னு கொடுத்துட்டு வராங்க.
எதுக்காக கொடுக்குறாங்க? மக்கள் எல்லாரும் நல்லபடியா வரணும், இந்த ஆன்மீகம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அதன்படி அவங்க வாழ்றாங்க. வாழ்றதுனாலதான் அவங்களால அதை டொனேட் பண்ண முடியுது. இல்லைன்னா நான் மட்டுமே உயரணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இப்ப தானும் உயர்ந்து எப்பவுமே ஒரு ஏணி வந்து ஏணியில ஏறினா மேல மட்டும்தான் ஏத்தி விடும். ஆனா தோணி அப்படி கிடையாது. தோணியில கரையில அதுல அதாவது அந்த படகு சவாரி சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஏறினவங்க படகையும் சேர்த்துதான் ஏத்திட்டு அந்த கரை சேருவான். அந்த மாதிரிதான் நம்மளுடைய இது வந்து சாதனை மார்க்கம். அப்போ அவங்க வந்து அவங்க எப்படி என்ன அப்படின்ற ஆராய்ச்சி விட்டுட்டு அவங்க எந்த அளவுக்கு நமக்கு நல்லது செய்யறாங்கன்ற நல்லதை மட்டும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம அதர் சைடு நம்ம எப்படின்னு எனக்கு தெரியாது உண்மையா. ஆனா நமக்கு நல்ல விதமா எப்படி அவங்க இருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும். நல்லதை மட்டும் தாங்க ஐயா எடுத்துக்கணும். எல்லார்கிட்ட இருந்தும் எவ்வளவோ அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, எந்த விதமா இருக்காங்களோ அதெல்லாம் தேவையில்லை. அவங்க எந்த பியூர் ஹார்ட்டடா அவங்க நமக்கு என்ன, அவங்களால நமக்கு நன்மை என்ன கிடைக்குது, அவங்கக்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன, இதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுறலாங்க ஐயா. சிறப்புமா, ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளர்த்ததையா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக செவ்வேலையா, உங்களுக்கு அண்மை கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு அம்மா, வாய்ப்பு அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நீங்க சொன்னீங்க மதிப்புயரணும். நம்ம கணவன் மனைவி கூட நம்ம செயல்படுறோம். கணவன் மனைவிக்குள்ள நம்மளுடைய பொருளாதார சிக்கல் ஏற்படுது. பொருளாதார சிக்கல்ல கூட நம்ம கணவன் மனைவிக்கு நம்ம குடும்பத்துல நம்ம என்ன நிலைமையில இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுதும். இருந்தாலும் அந்த மனைவியாகப்பட்டவங்கள் அவங்க வந்து இப்ப ஒரு பண்டிகை வருது, நம்மளுடைய நிலைமை நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். நம்மளுடைய அந்த மதிப்பை உணர்ந்து அத பக்குவப்படாத நம்ம அவங்க எந்த நிலைமையில நம்மளுக்கு அந்த பொருளாதார நிலைமை எப்படி நம்ம இருக்கு அதை உணர்ந்து செயல்பட்டு போக மாட்டாங்க மனைவி. அவங்களுக்கு நம்ம எப்படி செய்யறது? அதே மாதிரி நீங்க வந்து இப்ப இந்த ஜூம் மீட்டிங்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை நாங்க உங்களை பார்த்திருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அதே மாதிரி நீங்க இந்த கருத்துக்களுக்கு நாம எப்படிமா அந்த குடும்பத்தை நாம எப்படி செவிச்சா அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போனோமா? வாழ்க வளமுடன். 2 ஆப்ஷன்யா. ஒண்ணு, அவங்க விரலுக்கேத்த வீக்கம் தான், வருமானத்துக்குள்ள செலவு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா தன் வருமானத்தை உயர்த்திக்கிறதுக்கு அவங்க ஏதாவது வேலை பார்த்துக்கணும். இது நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னா கடனை வாங்கி உடனே வாங்கி நம்ம செய்யறத விட நம்மளுடைய தகுதி திறமைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செலவு செய்யணும். ஸோ செலவு மட்டும் பார்த்துட்டு வரவு இல்லை, செலவு மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டு இருந்தா அது சிரமம் தாங்கய்யா. ஸோ அப்போ கடனுக்கு மேல கடன் தான் அதிகமாகும். ஸோ நீங்க சொல்லி புரிய வைங்க, இதுதான் வருமானம், இதுக்குள்ளதான் செலவு பண்ணணுமா, அதுக்கு மேற்பட்டு நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணுமா, கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னா பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுக்கலாம். இதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கணவனை புரிஞ்சு நடந்துக்கிற மனைவிக்கு வந்து அந்த குடும்பமே சொர்க்கமாக இருக்கும். இதுதான் அப்படின்னா அதுக்குள்ள வாழறதுக்கு மனைவி அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா தன்னுடைய வருமானத்தை பெருக்கணும். எல்லார் வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். ஆனா சூழ்நிலையை புரிஞ்சு நாம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செலவை சுருக்கிக்கணும். எந்த இடத்துல செலவு அதிகமாகுதோ, ஆடம்பரமான செலவு அப்படி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துட்டு தேவையான செலவுக்கு மட்டும் எஸ் சொல்லி தேவையில்லாத செலவுக்கு நோ சொல்லறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வருமானத்துக்குள்ள சிக்கனமா இருந்துக்கலாங்க. அதுதான் மகரிஷி சொல்றாங்க, சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் அப்படின்னு. நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். இவ்வளவு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னா அடுத்த மாசம் இந்த செலவுல இருந்து எதெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கறது கொஞ்சம் பாத்துக்கணும் ஐயா. தேவையில்லாத செலவை என்டர்டெயின் பண்ணாம இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லி பார்த்துட்டோமா? நம்ம சொல்லி பார்க்கல நீங்க வேலைக்கு போங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வயசு வரைக்கும் நாங்க குழந்தைகளை பராமரிச்சு
குடும்பத்தை பராமரித்து நம்மளதாரப்பட்ட இனிமேல் என்னுடைய அந்த வயது முதிர்வுக்காரனால இனிமேட்டு என்னால வேலைக்கு செல்ல முடியாதுன்றாங்க. அதையும் ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்புறம் நான் சொன்னேன், இது மாரி நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்படணும்னு சொன்னா அவங்க, ஏன்னா அந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நம்ம பண்படாது, நம்ம பண்படுறோம். நம்மளுக்கு எவ்வளவு தூரம் நம்மளுடைய அந்த எவ்வளவு தூரம் ஒரு வருமான ஈட்டத்துல எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு அந்த பண ஈற்றங்களுக்குதான் அதனுடைய கடினங்கள் தெரியும். அப்ப அவங்க குடும்ப லெவல்ல அவங்க குடும்ப லெவல்ல இவ்வளவு தூரம் குழந்தைங்களை பார்த்து வீட்டுகளை கவனித்து எல்லாரும் அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்க சொல்லக்குள்ள நம்மளுக்கும் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனாலும் இது மாரி சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல்ல நீ படிச்சிருக்கமா, நீ வேலைக்கு போமா, அதுல ஒரு 10,000 ரூபாய் வரும், அதுல உனக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு குடும்பத்தை இதுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னேன். ஆனா அவங்க சரி சேர்க்க மாட்டாங்க. நான் என்ன டெய்லி வாழ்த்துதாமா செய்யறேன், வேற இன்னும் என்னால செய்ய முடியலமா. வாழ்த்துங்கய்யா. நான் நல்ல நைட்டு அவங்க நல்லா தூங்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க நல்ல தூங்குற நேரத்துல வாழ்த்துனீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி அவங்க இப்ப ஆன்லைன்லயே எவ்வளவோ நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்கய்யா. அதுல அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்க. ஸ்கூல் டீச்சிங்குமே ஆன்லைன்ல பண்றாங்க. அவங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல பார்த்துட்டு டீச்சிங் பண்றாங்க அப்படின்னா அதை பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க, உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க தான் கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது வழியை பார்க்கணும். சரிம்மா, அது மாதிரி பண்ணமா, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண கூட செயல் விளைவு உதனவுல ரொம்ப சில டைம் மனசு அது மகிழ்ச்சி எனக்கு அதை ஒத்து வரல. அப்புறம் அதனால நோய் வந்துடும், அதனால விட்டுட்டாங்க. அது என்னால முடியும், அந்த அளவுக்கு தகுதிலாம் இருக்குது. இருந்தாலும் அந்த உணவு உழைப்பு உறக்கம் அதிகப்பட்டுனா நம்ம அதனுடைய நோய் வாய்ப்பட்டு போகக்கூடாது. அளவுக்கு மீறி எதுவுமே செய்ய. ஆமா, நீங்க அளவு அதுதான் நம்ம விரலுக்கேத்த வீக்கம் தான். எல்லாமே நம்ம தகுதிக்கு நம்மளுடைய அறிவுக்கு ஏத்த உழைப்பு எல்லாமே அது மட்டும் இருந்தா போதும், கண்டிப்பாக சரியாகுங்க. யானை வாழ்த்துங்க. சரிங்கம்மா, ரொம்ப மிக மகிழ்ச்சிமா. ரொம்ப நாள் உங்களை இந்த இதுல நாங்க அட்டன் பண்ணல. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நம்ம வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றியா. அடுத்த அன்பராக பாலா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். அம்மா வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. இன்றைக்கு சிந்தனை ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு விஷயங்கம்மா. மதிப்புணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பாயிண்ட் டச் பண்ணீங்க. நீங்க விவசாயத்துல இருந்து ஏழ்மை எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னீங்க. உடைக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய இதுதான் யூனிஃபார்ம், ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வந்ததே இதுதாங்கம்மா. இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் ஒரே யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படிங்கறதுதான் எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்க. ரொம்ப அருமையான விஷயங்கம்மா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வயதானவர்கள், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்னன்னா, குழந்தைங்க மதிக்கலையே, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இந்த குழந்தைங்களை மனவளக்கலையில கொண்டாந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்ப நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நம்ம மனவளக்கலை படிச்சவங்களே அது ஒரு காலகட்டத்திலங்கயா நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த ஜெனரேஷன் கேப் வந்துருச்சு. அதாவது தனி குடித்தனம்னு போய் அவங்க தான் இஷ்டத்துக்கு இருக்கணும் அப்படின்னு தனி போனவங்க பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்காம அவங்கள தாந்தோணித்தனமாக இருந்து சில பேர் தான், ஒரு சிலர் தான். ஆனா அப்படி தனியா இருக்கவங்க ரெஸ்பெக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்களதான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். அதனால என்ன, இப்ப பிள்ளைங்க மதிப்பு கொடுக்கணும், நம்ம அப்பா அம்மாக்கு மதிப்பு. ஏன்னா நம்ம எப்படி பெரியவர்களை மதிக்கிறோமோ, பெத்தவங்களை மதிக்கிறோமோ, அதை பார்த்துதான் இப்ப நம்ம வாழ்ந்து காட்டணும், ரோல் மாடலா இருக்கணும். கண்டிப்பா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆமாங்கம்மா. இப்ப நீங்க ஒரு நண்பர்கிட்ட அறிமுகப்படுத்தும் கூட, அப்பா அம்மான்னு அறிமுகப்படுத்துறது கூட இன்னைக்கு தயக்கம் இருக்குது. ஒரு பொதுவெளியில அப்பாவை அறிமுகப்படுத்துறது கூட தயக்கப்படுறாங்க, அம்மாவை அறிமுகப்படுத்த தயக்கப்படுறாங்க. படும் போதே கஷ்டமா நாம இப்படி கஷ்டப்பட்டு வளர்றோன்றது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு நாளும் இது பண்றோன்றது குரூப் டிஸ்கஷன் மாதிரி டெய்லி உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும், உழைக்கிறது தெரியணும், என்ன பண்றது தெரியணும். தெரியாம வளர்க்கறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுயா. தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அருமையான, இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்டுமா மதிப்புணர்தல். இந்த ஆல் ரெஸ்பெக்ட். இப்ப நீங்க பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறது இருந்து, தண்ணீரை உபயோகப்படுத்துறதுல இருந்து, ஒரு தண்ணீரை ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி அது கீழே ஊத்தும் போது கூட அதோட மதிப்பு
உணர்ந்து இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு அதை நினைச்சிட்டோம்னா அதே நம்ம பாதி மனவளக்கலையில வாழ்ந்ததா அர்த்தம். கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா அருமையான சப்ஜெக்ட்டுங்கம்மா, ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. நன்றி உங்களுக்கும் உங்களுடைய அன்பு குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். எல்லா நன்றி. குருவே துணை. நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் யா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. நிறைவு பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சாட்ல போட்டிருந்தாங்க நிறைய பேரு. நன்றி. ஆமா, நிறைய பேர் போட்டிருந்தாங்க சாட்ல. அதே மாதிரி சிந்தனையும் நல்லா இருந்துச்சு. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் நல்ல தெளிவா பதில் கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு ஆலியார் ஜூம்ல பேச வாங்க. வாய்ப்பு கொடுத்தா பாக்க வரேங்கம்மா. குருவருள் திருவருள் சம்மதம் இருந்தா கண்டிப்பா வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறதா இருக்கேன். மற்ற இடமெல்லாம் நிறைய நம்ம நார்வே எல்லா இடத்துலயும் தான் பேசுறோம். அந்த 11 மணி ஸ்பீச்சுங்கும் போது கொஞ்சம் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய போய் சேரும். கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சரி, மிக்க நன்றிம்மா உங்களோட தொண்டுக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ சான்றோர் பெருமக்களே, இனி நாளைய நிகழ்ச்சி பற்றி அறிவிப்போர் பார்க்கலாம். காலை வழக்கம் போல் நாளை 5:15 இறை வணக்கம், குரு வணக்கம். 5:30 9 மையத்தவம் தமிழில் நடைபெறும். 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மையத்தவம், பகல் 10:50 மகிழ்ச்சி அவர்களின் ஞான கவிதை மற்றும் விளக்கம், பகல் 11 மணிக்கு பேராசிரியர் விழுப்புரத்திலிருந்து ஏழுமலை ஐயா அவர்கள் 5ம் 6ம் என்ற தலைப்பிலே நல்ல பிற வழக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளித்திருக்கின்றார்கள். நாளை மாலை நிகழ்ச்சிகள். நாளை மாலை 5:30 மணிக்கு மகிழ்ச்சி அவர்களின் தெய்வீக பொருள் தவம் ஏற்றிருக்கின்றோம். 6 மணிக்கு ஆலியார் ஐடி இயக்குநரகமும் காஞ்சிபுரம் மண்டலமும் இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி. 6 மணிக்கு மகிழ்வித்து மகிழ்வோம் பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை எடுத்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதுவும் குருவுக்கும் சமுதாயத்துக்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கை என்று கூறி இத்துணை நேரம் இந்த இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளம் கைகளில் வேதாத்திரியம் வளர ஒவ்வொரு நாளும் இணைந்திடுவோம் ஆலியார் ஜூம் இணைப்பில். இணைப்பு எண் 8191181911 பாஸ்கோட் ALIYAR என அன்போடு தெரிவித்து மீண்டும் நாளை காலை 5:30 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய அருள்நிதி ராஜேஸ்வரி குமார். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதாக நிறைவு பெறுகின்றன.